இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேகமோன் டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தி. வேகமோன் எப்படி ரீச் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும், இங்க உள்ள சைட் சீயிங்கோட டீடைல்ஸ் அண்ட் இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும், டிராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர், இப்படி எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். கேரளாவோட இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த வேகமோன் இருக்கு. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய உண்டு. அதுலயும் வாகமோன் ரொம்பவே ஸ்பெஷல். ஊட்டி, கொடைக்கானல், மூணார் போல இன்னும் கம்ப்ளீட்டா கமர்ஷியலைஸ் ஆகாத ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் இந்த வேகமோன். இங்கே வரதுக்காக நீங்கள் பஸ்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குமுளிக்கு ரீச் ஆகிடணும். இன்கேஸ் ட்ரெயினை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கோட்டயம். இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணியிருந்தாலும் முன்னாடியே ரூம் அண்ட் கார்லாம் புக் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டைமில் ரூம் அண்ட் கார் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணும்போது மதியம் 12 மணிக்கு தான் செக்இன் கொடுப்பாங்க. ஸோ ஏர்லி செக்இன் அவைலபிலிட்டி பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். டே 1 ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இடம் பர்ஃபெக்ட் டென்ஸ் அட்வென்ச்சர்ஸ். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் உண்டு. ட்ரெக்கிங், ராக் கிளைம்பிங், பேராகிளைடிங், மவுண்டைன் சைக்கிளிங், இப்படி என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. முக்கியமாக பேராகிளைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்ததாக குர்ஷுமலால சர்ச், ஆஷ்ரம் அண்ட் டெய்ரி ஃபார்ம் இருக்கும். இந்த மூணுத்தையும் பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு ஹில்ஸ் ஏறணும். இதுக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது முருகன் மலை. இங்கே ஒரு கோவில் இருக்கும். அண்ட் இங்கே மழை காலத்தில் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, கொஞ்சம் ரிஸ்கான இடம். இது முடிச்சுட்டு அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடம் கரிக்காடு வியூ பாயிண்ட். இங்கே வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும், நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கலாம். இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் எக்கோ பாயிண்ட் போகணும். இந்த இடமும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்ததான் வேகமோன் டவுனில் இருக்கிற டீ லேக் போட்டிங் போகணும். இங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸும் போட்டிங்கும் பண்ணலாம். மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் இங்கே எப்பொழுதுமே மிஸ்ட் வரும். மிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டே 1ல் இந்த சைட் சீயிங்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல் ஆகிடும். அண்ட் ஈவினிங் டைமில் நீங்கள் தங்கியிருக்க காட்டேஜ்லேயே பான் ஃபயர் வித் மியூசிக் புக் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவில் எந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் உங்களுக்கு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் கேரளாவில் எல்லா ஹில் ஸ்டேஷன்லையுமே இதை அலோவ் பண்ணுறாங்க. குரூப்பாக டூர் பண்ணுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆக்டிவிட்டி இந்த கேம்ப் ஃபயர் வித் மியூசிக். டே 2ல் மார்னிங்கே நீங்கள் ஆஃப் ரோட் ஜீப் போயிடுங்க. மார்னிங் டைமில் போகும்போது தான் அந்த மிஸ்ட் அண்ட் சில்னஸ்க்கு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் ஜீப்பையும் முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் மினிட்ல போகும்போது உங்களுக்கு டாரிஃப் வந்து கொஞ்சம் அதிகம் சொல்லுவாங்க. இல்லை பேக்கேஜில் இந்த ஜீப் சஃபாரியை இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் நீங்கள் வெள்ளரம் குன்னு, ஷூட்டிங் பிளேஸ், வாட்டர் ஃபால், ட்ரீ ஹவுஸ், ஒரு ரிவர் கிராசிங், டனல், இடுக்கி டேமோட பேக் சைடு வியூ பாயிண்ட், கைத்தபாதல் வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்க்கலாம். ஆஃப் ரோட் ஜீப் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 3.5 ஹவர்ஸ் ஆகும். ஆஃப் ரோட் ஜீப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய இடம் பைன் ஃபாரஸ்ட். வழக்கமாக எல்லா ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு பைன் ஃபாரஸ்ட், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததான் ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் ஆர்ச்சிடேரியம். இங்கே நிறைய ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டியது வாகமோன் மீடோஸ். மீடோஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு கிராஸ் லேண்ட். இதோட வியூ ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டும் நிறைய எடுக்கலாம். நீங்கள் மான்சூன் முடிஞ்சு போகும்போது இது இன்னுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இதுக்கு அடுத்ததா பேராகிளைடிங் அண்ட் வாட்ச் டவர் நீங்க போகலாம். ஏற்கனவே நீங்க பர்ஃபெக்ட் டென்ஸ் அட்வென்ச்சர்ல பேராகிளைடிங் உண்டு. அது இல்லாமல் இந்த இடங்கிறது கம்ப்ளீட்டா பேராகிளைடிங்காக மட்டும் உள்ளது. பேராகிளைட் பண்றது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 3000லேருந்து 3500 இருக்கும். ஒரு 1/2 hour கிளைட் பண்ணலாம். அண்ட் பேராகிளைட் பண்றீங்களோ இல்லையோ, பட் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த வியூ பாயிண்ட்டும் இங்கேயும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது தங்கல்பாரா. தங்கல்பாராங்கிறது ஒரு ஹில்ஸ் மேல ஏறணும், நடந்து மட்டும் தான் போக முடியும். அங்கிருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு வரதுக்கே உங்களுக்கு டே 2 கரெக்டா இருக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு திரும்ப அகைன் ரூமுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் டே 3 மார்னிங் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு குமுளியில் உள்ள சைட் சீயிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். குமுளி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பிட் காஸ்ட்லி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பருந்தம்பாரா. இந்த பருந்தம்பாராங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலி இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்க நடக்கலாம் அந்த வேலியோட கார்னர்ல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு அடுத்ததாக தேக்கடி போட்டிங். தேக்கடி போட்டிங் போகும்போது உங்களுக்கு ப்ரீவியஸாகவே புக் பண்ணி வச்சிருங்க ஆன்லைனில். அப்போ தான் உங்களுக்கு டைமிங்க்கு போக முடியும். அங்கே போய் கியூவில் நின்று புக்கிங் பண்ணுறதுங்கிறது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகவே அண்ட் அகைன் இதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்பைஸ் கார்டன் போகலாம். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் நிறைய இருக்கும். ஸோ இங்கே ஸ்பைஸ் கார்டன்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் கிடைக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எலஃபண்ட் ரைட் போயிட்டு வந்தீங்கன்னா 3 days ட்ரிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கூட கல்ச்சுரல் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த 3 daysக்கு நீங்கள் ட்ரிப் பண்ணும்போது டோட்டல் கம்ப்ளீட் பேக்கேஜாக எடுத்துருங்க. ஃப்ரம் கார், ரூம், ஆஃப் ரோடு எல்லாத்தையுமே. ஃபுட்டு மோஸ்ட்லி வெளியில எடுத்துக்கோங்க. ஹோட்டல்ஸ் அண்ட் காட்டேஜில் கிடைக்கிறத விட வெளியில் உள்ள ரெஸ்டாரண்ட்ல நமக்கு நல்லாவே இங்கே ஃபுட் கிடைக்கும். அண்ட் இந்த பேக்கேஜ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற டிராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்பிளேல இருக்குது. அவங்களுக்கு கால் பண்ணிக்கங்க டவுட்ஸ் இருந்தால். வேகமோன் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கேரளாவோட மான்சூன் சீசன் முடிச்சதுக்கு அப்புறம் வர்றது பெட்டர். அதாவது செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் பக்காவா இருக்கும். 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி வரும்போது 3 days and 2 nights ஸ்டேக்கு ரூம், கார், ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பர் ஹெட்டுக்கு ரஃபா ஒரு 4000 4500 வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.